நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதியுடைய செல்லப்பிள்ளை வைத்தியம் அவர்களே, எப்பயும் சிசினா இருப்பார் புன்னகம் பண்ணாங்க. மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் சலீம் அவர்களே, மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னணி தலைவர் விஸ்வநாதன், எனக்கு முன்னாடி பேசிய விஸ்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் முதன்மை செயலாளர் தேவபோயன் அவர்களே, மரியாதைக்குரிய புதிய நீதி கட்சியினுடைய தலைவர் பொன்னுரங்கம் அவர்களே, மரியாதைக்குரிய நம்முடைய கூட்டணி கட்சிகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனித மக்கள் கட்சி, இந்திய அவர் தலைவர் கட்சியில் அவர் இல்ல மாணவர் கூட்டமைப்பு அனைத்து கட்சிகளுடைய தலைவர்களே, குறிப்பாக இந்த இடங்கள் எல்லாம் ஞாபகம் இருக்கு. மாண்புமிகு ஜான்குமார் அவர்கள் தேர்தலில் இருந்த போது இந்த பையன் தான் எல்லாம் சேர்ந்து நம்ம திட்டினாங்க, எல்லா கட்சிகளும் சேர்ந்து திட்டினாங்க. நம்ம கூட்டணி கட்சிகளை இங்க மரியாதைக்குரிய காசிமர் கூட இருந்தார், அந்த நேரத்தில் திட்டு போகலாம், அவர் தான் வேடிக்கை பார்த்தார். மரியாதைக்குரிய இந்த தொகுதிக்காக முனைந்து பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் அவர்கள், இங்கே திரளாக வந்திருக்கின்ற காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே மற்றும் கூட்டணி கட்சியுடைய பொறுப்பாளர்களே, நண்பர்களே, இந்த பிரச்சார பயணத்துடைய முக்கிய நோக்கம் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வருகிற 8ஆம் தேதி புதுச்சேரி மாநிலத்தில் துணைநிலை ஆளுநர் அலுவலகத்தை கிரண்பேடி அம்மையார் அவர்களை எதிர்த்து அவர் செய்கின்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளை, புதுச்சேரி மாநில வளர்ச்சிக்கு அவர் செய்கின்ற குந்தகங்களை, தடைகளை எல்லாம் எதிர்த்து நாம் நடத்தப் போகின்ற அந்த முற்றுகை போராட்டத்திற்கு நீங்கள் எல்லாம் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டு இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இன்னொரு முறை நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்கள் இடைத்தேர்தலில் நின்றபோது அமோக ஆதரவு கொடுத்து வெற்றி பெறுவதற்கு இரவு பகல் பாடுபட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று 4.5 ஆண்டு காலம் ஆகிறது கிரண்பேடி அம்மையார் புதுச்சேரிக்கு வந்து. நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், புதுச்சேரி மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு அவர் மத்திய அரசில் இருந்து ₹1 வாங்கி கொடுத்தார் என்று கிரண்பேடி சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, நம்முடைய மாநிலத்திற்கு தேவையான நிதியை நாம் நம்முடைய வருவாயிலிருந்து பெறுகிறோம், அதற்கான திட்டத்தை நிறைவேற்றுகிறோம். மத்திய அரசானது தமிழகத்துக்கு 41% கொடுக்கிறார்கள் மானியம், ஆனா நம்முடைய மாநிலத்துக்கு கொடுக்கிறது 26%. ஆனா மத்திய அரசாங்கம் நம்மளிடம் எடுத்துக்கிறது என்ன பணம்? குறிப்பா மத்திய அரசாங்கம் வருமான வரி பணத்தை எடுத்துக்கிறாங்க, மத்திய கலால் வரி பணத்தை எடுத்துக்கிறாங்க, மத்திய சுங்க வரி பணத்தை எடுத்துக்கிறாங்க, அதே போல இன்சூரன்ஸ்ல வர அந்த வரியை எடுத்துக்கிறாங்க, ஜிஎஸ்டி பணம் அந்த பணத்தை எடுத்துக்கிறாங்க. இப்படி பல 3000 கோடி ரூபாய் எடுத்துக்கிட்டு நமக்கு அந்த பணத்தை கொடுக்காம மத்தியில் இருக்கிற நரேந்திர மோடி அரசு நமக்கு கொடுக்கிறது 1600 கோடி தான். ஆனா நமக்கு கிடைக்க வேண்டிய பணம் 3000 கோடி. நம்ம கேட்கிறோம், எங்களை வந்து மாநில அந்தஸ்து கொடுங்க எங்களுக்கு, அப்பதான் இந்த பணம் முழுமையா கிடைக்கும் கேட்டா கொடுக்கிறது கிடையாது. நமக்கு கிடைக்க வேண்டிய நிதி மத்திய அரசாங்கத்திலிருந்து கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்கிறது கிடையாது. 90% மாறி இருந்தது, அது 70% ஆக்கி இன்னைக்கு 26% ஆக்கிட்டாங்க. அப்படி இருந்தாலும் கூட புதுச்சேரி மாநிலத்தில் மத்திய நரேந்திர மோடி அரசுடைய வளர்ச்சி என்ன தெரியுங்களா? -8%. நம்ம வளர்ச்சி +10%. நரேந்திர மோடி நமக்கு நிதி கொடுக்கலனா கூட அதை சிறப்பான முறையில் நாம் நடைமுறைப்படுத்தி நிதியை பெருக்கி இருக்கிறோம். இந்த கிரண்பேடி அம்மையார் வந்த பிறகு தினமும் தொல்லை.
எங்களுக்கு 7வது சனி பிடிச்சதா என்னன்னு தெரியல. எனக்கு கிரண்பேடி வந்த தேதியில இருந்து இன்னைய தேதி வரைக்கும் நான் வந்து வக்கீல் படிச்சாலும் படிச்ச கோப்புல எழுதி எனக்கு கை தேய்ச்சி போச்சு. ஏன்னு சொன்னா மனசு கேட்கல. மக்களுக்கு அரிசி போடுறதா தடுத்து நிறுத்துது, தீபாவளிக்கு துணி கொடுக்கணும்னா தடுத்து நிறுத்துறாங்க, பொங்கலுக்கு துணி கொடுக்கணும்னா தடுத்து நிறுத்துறாங்க, பொங்கல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி கோப்படப்படா 200 ரூபாய் கையெழுத்து போடுது. இது நம்மளை வந்து கிண்டல் பண்ற மாதிரி இது கிரண்பேடி. நிதி ஒதுக்கி இருக்கிறோம், அரிசிக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறோம். நான் 5 மாசம் நிதி கொடுக்கணும்னு சொன்னா 3 மாசம் கொடுக்குறது. அதுல வந்து மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு இவங்க கொடுக்காத அவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறது. கிரண்பேடி யாரு இதை சொல்றதுக்கு? பணம் நம்ம பணம், நம்ம மக்களுக்கு கொடுக்கிறோம். கிரண்பேடியா சகுனி மாதிரி நின்று புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சியை தடை செய்யற. இதுக்கு தான் போராட்டம் நடத்துறோம், இதுக்கு தான் கிரண்பேடி எதிர்க்கிறோம். அது மட்டும் இல்ல, அதிகாரியை நான் போடணும்னு சொன்னா அந்த அதிகாரியை போடக்கூடாது, நான் சொல்ற அதிகாரியை போடு. காவல்துறையில தனியா கூட்ட அதிகாரியை கூட்டம் போறது, அதுக்கு எதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு? நீதிமன்றம் போடுங்க, நீதிமன்றத்தில் உத்தரவாகணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அதிகாரம் இருக்குது. கிரண்பேடிக்கு அதிகாரம் தீர்ப்பு வாங்கியும் அந்த தீர்ப்பையும் மதிக்கிறது கிடையாது. அங்க போய் மோடி கிட்ட சொன்னா மோடி ஒண்ணும் செய்யறது கிடையாது. மோடிக்கு நமக்கு சொல்ல கொடுக்கணும், மோடி கிரண்பேடிக்கு நமக்கு சொல்ல கொடுக்கணும். ஏன்னா அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்குதா, காங்கிரஸ் ஆட்சிக்கு சொல்ல கொடுக்கணும் அவங்களுடைய திட்டம். அந்த வேலையை செய்யறாங்க. இதுல பாதிக்கப்படுறது யாரு? புதுச்சேரி மாநில மக்கள். நாம அரிசி போடுறதுக்கு ஒரு மத்திய மந்திரி நேற்று வந்தாரு. அந்த மத்திய மந்திரி சொல்றாரு, நீங்க வந்து புதுச்சேரியில ரேஷன் கடையை மூட்டாங்க, மக்களுக்கு அரிசி போடலன்னு சொன்னாரு. முதல்ல சரித்திரம் தெரியுமா அந்த மந்திரிக்கு? அந்த ரேஷன் கடையை மூடந்து யாரு? கிரண்பேடி. அரிசி போடக்கூடாதுன்னு சொன்னது யாரு? கிரண்பேடி. எங்க கேக்குறீங்க? முதல்ல பேசுறதுக்கு முன்ன ஒரு மத்திய மந்திரி தெரிஞ்சுன்னு பேசணும். அது இல்லாம நாம ரேஷன் கடை மூடம் சொல்றாரு. நாங்க அனுப்பணும், கோப்பு அனுப்பணும், மக்களுக்கு 20 கிலோ அரிசி எல்லாருக்கும் போடணும்னு சொன்னோம். இல்ல மஞ்சாட்டுக்கு நீ 10 கிலோ போடு, சரி போய் தொலைது, மக்களுக்கு அரிசி போய் சேரணும்னு சொல்லி அந்த கோப்பு அனுப்புனா இல்ல பணமா போடுன்னு சொல்லுது. பணமா போட்டா என்ன பிரச்சனைன்னு சொன்னா அரிசி விலை தினமும் மாறும், அரிசி விலை ஏறும், அப்ப மக்கள் பாதிக்கப்படுவார்கள். அதனால நம்ம பணமா கொடுக்கலாம் கூட வீட்டுல வந்து அந்த பணம் கணவன் கிட்ட போனா மனைவிக்கு அரிசி வாங்க அந்த பணம் கிடைக்காது. அதுக்காகத்தான் அப்படி செய்ய சொன்னோம். ஆனா கிரண்பேடி அதை ஏத்துக்காம என்ன சொல்லுது? 95% மக்கள் பணம் தான் கேட்கறாங்கன்னு சொல்லுது. ஆனா இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் மக்களை போய் சந்திச்சு கேட்டாங்க. நான் போனேன், ஆமா போய் மக்களை சந்திச்சு கேட்டாங்க. நான் போனேன், பாகூருக்கு போனேன், அதே போல திருமணத்துக்கு போனேன். மக்கள் இந்த வண்டியை நிறுத்தி எங்களுக்கு பணம் வாங்க அரிசி போடுன்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள் விரோத செயலை கிரண்பேடி செய்து வருது. அதாவது பணத்தை தடுத்து நிறுத்துறது, அரிசி போடுறதை தடுத்து நிறுத்துறது, மக்கள் நல திட்டங்களை தடுத்து நிறுத்துறது. இப்ப 5 திட்டம் கொண்டாந்து புது திட்டம் இந்த வருஷத்துல காலை சிற்றுண்டி திட்டம் நம்ம பிள்ளைகளுக்கு. அதாவது காலையில எல்லா பிள்ளைகளுக்கும், அரசு பள்ளியில படிக்கிற பிள்ளைகளுக்கு, அரசு நிதி உதவி பெறுகிற பிள்ளைகளுக்கு மொத்தம் 82,000 பிள்ளைகளுக்கு காலை சிற்றுண்டி திட்டம். சிறப்பான திட்டம். அதுக்கு கையெழுத்து போடல கோப்புல. இன்னும் 18ஆம் தேதி பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கணும். அதே போல பிள்ளைகள் வந்து படிக்கிறதுக்கு 10வது 12வது பிள்ளைகள் படிக்கிறதுக்கு அதுக்கு நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு லேப்டாப், அதாவது உங்களுக்கு போன் மாதிரி போனோட பேசு இந்த லேப்டாப் மாதிரி கொடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். அதுக்கு 16 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறோம். அந்த பொறுப்பு கிரண்பேடி கிட்ட போய் இருக்குது. புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து மக்களுக்கும் மோடி சொல்றாரு ஆயுஷ்மான் பாரத். இப்ப சொல்லுவாரு சாமிநாதன், ஒரு துபாக்கூர் கட்சி தலைவர், அவர் சொல்லுவாரு ஆயுஷ்மான் பாரத் சொல்லி. ஆயுஷ்மான் பாரத் என்னன்னா 1 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்கிறதா மத்திய அரசாங்கத்தில் எவ்வளவு கொடுக்குறாங்க? 60%, 40% நம்ப போனோம். அவர் பிரதமர் திட்டமா அது முழு தொகையை கொடுக்கிறது கிடையாது, நம்ம செலவு பண்றோம். அந்த திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த 60% பணத்துல கூட அந்த 1 லட்சம் குடும்பம் சொன்னாங்க பாருங்க, அது 40,000 குடும்பத்தை காணும்.
பக்கம் புதுச்சேரியில் உள்ள 3,65,000 குடும்பங்களுக்கும் 20 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி நாம செய்யறோம். எல்லா மக்களுக்கும் காப்பீடு திட்டத்தை ஒருத்தவங்களுக்கு நோயின்னு சொன்னா 5 லட்சம் ரூபாய்க்கு செலவு பண்றதுக்கான அதிகாரத்தை கொடுக்கிறோம். எந்த அட்டையும் தேவையில்லை, ரேஷன் கார்டு கட்டினா போதும் மருத்துவமனையில் சேர்க்கறதுக்கு. இந்தியாவில் உள்ள 364 மருத்துவமனையில அது சிகிச்சை பெறதுக்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்துறோம். இதுக்கெல்லாம் நிதியை ஒதுக்குனா நம்ம பணத்தை ஒதுக்குறோம். அதை தடுத்து நிறுத்த யாரு? கிரண்பேடி. இப்படிப்பட்ட மக்கள் விரோத புதுச்சேரி வாழ்ந்த மக்களுடைய நலனின் அக்கறை இல்லாத கிரண்பேடிய ஒரு நிமிஷம் புதுச்சேரியில் விட்டு வைக்கலாமா? நீங்க சிந்திச்சு பார்க்கணும். என்ன ஆட்சியில் இருக்கிறோம், ஆட்சியில் இல்லாத போறோம், அது வேற விஷயம். ஆனா புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையை பறிச்சா உயிரை கொடுத்தாவது புதுச்சேரி மாநிலத்தை நம்ம காக்க வேண்டும். இப்ப சொல்றாங்க, அதாவது இப்ப சொன்னார் மத்திய மந்திரி வந்து கண்டிப்பா சத்தியமா உண்மையா தமிழ்நாட்டோடு புதுச்சேரி சேர்க்க மாட்டேன். அவர் பேசுறது அதான், அவர் பேசுறது அதான் சாராம்சம். சேர்க்க மாட்டேன்னு சொல்றீங்களா? ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய உரிமையா பறிக்கிறீங்க? மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்ற ஏன் தடுத்து நிறுத்துறீங்க? கிரண்பேடி அம்மையார் எடுத்து நாங்க மனு அனுப்பினா அந்த மனுவை ஏன் நிராகரிக்கிறீங்க? அப்ப நீங்க வந்து உங்களோட உள்நோக்கம் என்ன? ஜம்மு காஷ்மீரத்தை நீங்க யூனியன் பிரதேசம் ஆக்கிற, மாநிலத்தை யூனியன் பிரதேசம் ஆக்கிற நரேந்திர மோடி புதுச்சேரி மாநிலத்தில் தமிழ்நாட்டோடு இணைக்கிறது எவ்வளவு நேரம்? கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும், புதுச்சேரி மாநிலத்தை தமிழகத்தோடு இணைக்கணும்னு சொல்லி சொன்ன ஒரு மொராஜி தேசாய், அப்ப எம்ஜிஆர் முதலமைச்சர் 2 பேரையும் வீட்டு கிளம்பினாங்க ஜனங்க, புதுச்சேரி மாநில மக்கள். நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் பெரிய போராட்டம் வெடிச்சது. அது மட்டும் இல்ல, எல்லாருமே சிறைக்கு போனாங்க, 2 பேர் உயிரிழந்தாங்க. அப்படிப்பட்ட மாநிலம் புதுச்சேரி மாநிலம். புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையிலே விளையாடாதீர்கள். அது நரேந்திர மோடியா இருந்தாலும் கிரண்பேடியா இருந்தாலும் புதுச்சேரி மாநில மக்களுடைய உரிமையை பறிப்பதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். புதுச்சேரி மாநிலத்துடைய தனித்தன்மையை காக்க வேண்டிய பொறுமை, கடமை நமக்கு இருக்கு. நம்ம மாநிலம் இருந்தாதான் நம்ம புதுச்சேரி மாநில மக்களை காப்பாற்ற முடியும். தமிழ்நாட்டில் சேர்த்துட்டா விழுப்புரம் மாதிரி ஒரு மாவட்டம் ஆயிடுது. என்ன 4 மணி நேரம் தான் மின்சாரம் கிடைக்கும், 2 மணி நேரம் தான், 2 நாளைக்கு ஒரு தடவை குடி தண்ணீர் வரும். அங்க மருத்துவமனை கிடையாது, எல்லாத்தையும் மூடுவாங்க, பள்ளிக்கூடத்தை மூடுவாங்க. ஒரே ஒரு எஸ்பி தான் இருப்பாரு, டிஜிபி இருக்க மாட்டாரு, ஏடிஜிபி இருக்க மாட்டாரு, ஐஜி இருக்க மாட்டாரு. இங்க இருக்கிற எஸ்எஸ்பி 7 எஸ்எஸ்பி யாரும் இருக்க மாட்டாங்க, ஒரே ஒரு எஸ்பி இருப்பாரு. அது மட்டும் இல்ல, விவசாயிகளுக்கு நம்ம கொடுக்கிற பாருங்க சலுகை, ஒரு சலுகையும் கிடைக்காது. மக்களுக்கு மக்கள் நலத்திட்டத்தை நிறைவேற்றுறமா? இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் 2000 ரூபாய் பென்ஷன் கொடுக்குறோமே, அது கிடைக்காது. மாற்றுத்திறனாளிகளுக்கு பென்ஷன் கொடுக்குறோம், அது கிடைக்காது. சென்ட்ரல் பணம் கிடைக்காது. இந்த வேலையை வந்து மோடி பார்க்கிறாரு. மோடியுடைய எண்ணம் புதுச்சேரியை தமிழகத்தோடு இணைக்க வேண்டும். கிரண்பேடியுடைய எண்ணம் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை எதிர்த்து போராட வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு இருக்கு, புதுச்சேரி மாநில மக்களுக்கு உண்டு. அதனால்தான் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து உங்களை கேட்டுக்கொள்வது, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக நீங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்து அந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும். இப்ப சொல்றாரு, இந்த கிரண்பேடி அம்மையார் இவ்வளவு எதிர்த்தா பல விருதுகளை வாங்கி இருக்கிறோம் நாங்க புதுச்சேரி மாநிலத்தில். மத்திய யார்கிட்ட? நரேந்திர மோடி அரசுக்கு வாங்கிக்கிறோம். 4 விருது வாங்கி இருக்கிறோம். ஒரு அதாவது மத்திய பணியாளர் அமைச்சரகத்திலிருந்து வாங்கி இருக்கிறோம். திட்டத்துறையிலிருந்து 4 விருது வாங்கி இருக்கிறோம். 1ஆம் தேதி பிரதமர் மோடி வந்து சிறப்பாக வீடு கட்டு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு புதுச்சேரி மாநிலத்துக்கு விருது பிரதமரே கொடுத்திருக்காரு, மோடி கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த துபாக்கூர் கட்சி சொல்றான், இந்த பாரதிய ஜனதா கட்சி புதுச்சேரியில் ஒன்றும் நடக்கல, புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ச்சியே இல்லைன்னு சொன்னா அப்ப நரேந்திர மோடி முண்டமா? எங்களுக்கு விருது கொடுத்த நரேந்திர மோடி முண்டான்னு சொல்றீங்களா நீங்க? நான் கேட்கிறேன், இந்த பாரதிய ஜனதா கட்சியை, அது டெபாசிட் போன கட்சி. 2 நாள் ஒரு 4 நாளைக்கு முன்ன எதுக்கு போனாங்க அவங்க? காரைக்காலுக்கு. காரைக்கால் போகும்போது இங்க இருந்து 5 கார் போச்சு. அங்க போனா 10 மோட்டார் சைக்கிள். 2 தெரு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியை எடுத்து போராட்டமா. அங்க போனா இங்க இதுக்கு போனாங்க, திருபுவனைக்கு. ஒச்ச வழியில ஓடிட்டாங்க அங்க இருந்து. அதே போல நெட்டபாலத்துக்கு உதவி வந்தது. இப்ப பாருங்க, நேற்று அந்த மீட்டிங் நடத்தினாங்க, கூட்டம் நடத்தினாங்க. எங்க இருந்து ஆளு? எல்லாம் தமிழ்நாட்டில இருந்து ஆளு. ஆமா, அந்த பகுதியில இருந்து வந்தவங்க.
புதுச்சேரி எவ்வளவுன்னா பிரியாணி பணம். இந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ற ஒரு அரசியல் கட்சி துபாக்கூர் கட்சி நம்ம புதுச்சேரி ஆட்சி பிடிச்சுவாங்களா? புதுச்சேரியில் வந்து யாரு இந்த தலைவர் பாருங்க, ஒருத்தர் சாமிநாதன், அவர் ஆட்சியை பிடிச்சிருவாராம். அது மட்டும் இல்ல, அவர் கூட கூட்டணி ஒன்று நம்ம மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி, அவர் வாய் திறக்க மாட்டார். நம்ம அமைச்சர் ஷாஜகான் சொன்னார், அருமையா சொன்னார். அவர் வந்து மௌனம் இருக்கிறார். ஏன்னா யாரும் ஜோசியம் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட, நீங்க 5 வருஷம் மௌனவரதம் இருந்தா இந்த ஆட்சியில கண்டிப்பா முதலமைச்சர் ஆயிடுவேன். அதனால மௌனவரதம் எதை பத்தி பேசுறது இல்லை. அவருக்கு வந்து போற மாட்டையும் வர்ற மாதிரியும் கட்டுறது இல்லை, போற மாட்டையும் கவனிக்கிறது இல்லை. இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் ரங்கசாமி, அவர் ஆட்சி கிடையாது அதிகா இருக்கிறாரு. இப்ப கேக்குறாங்க எல்லாம், இந்த தேர்தல் வந்து என்ன பண்றீங்கன்னா அவர் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறாரு. இப்படிப்பட்டவர் அவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். நான் சொல்றேன், வாயா சட்டமன்றத்துக்கு வா பேசு, நான் பதில் சொல்றேன்னு சொன்னா சட்டமன்றத்துக்கு வர அதை தூக்கி விடுவார். சட்டமன்றத்தில் இவர் ஒரு எதிர்கட்சி தலைவர். இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒருத்தர் அறிக்கை பண்ணுங்கிறார் நம்ம ஊர்ல, இந்த அன்பழக. அவருக்கு தினமும் அறிக்கை விடல, அவருக்கு தூக்கம் வராது. அவர் நம்மளை திட்டணும். இந்த பாரதிய ஜனதா எல்லாம் திட்டது யாரா? எங்களை திட்ட வேண்டிய வேலை தான் அவங்களுக்கு. மக்களுக்கு நாங்க வந்தா என்ன செய்வோம் சொல்லுங்க, உங்க கொள்கையை சொல்லுங்க, திட்டத்தை சொல்லுங்க, நாங்க தவறு செய்யறதா சொல்லுங்க. ஆனா எங்க ஆட்சியில ஒரு மோடிக்கு வந்து ஒரு பிரதமரா இருக்கிறவரு -8% ஒரு வளர்ச்சி உள்ள ஒரு முதல் பிரதமர் ஆகிறாரு. நாங்க வந்து +10% வளர்ச்சி கொண்ட மாநிலமா நாங்க உருவாக்கிற புதுச்சேரி மாநிலத்தில் மறுக்காம பெற்ற கூட்டணியில இதுவே நீங்க கொடுத்த அங்கீகாரம், மோடி கொடுத்த அங்கீகாரம். அதனால நான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்வது, வருகின்ற இந்த 8ஆம் தேதி நடக்கிற அந்த போராட்டத்தில், முற்றுகை போராட்டத்தில் திரளா வந்து கலந்துக்கணும். எல்லாரும் இந்த காமராஜர் தொகுதி மக்கள் எல்லாம், சட்டமன்ற தொகுதி மக்கள் காலையில 9 மணிக்கு வந்தோம்னா அது தொடர்ந்து இருக்கும். அங்க வந்து எல்லாரும் வந்து அங்கேயே படுத்து நடக்கணும். நாங்க படுத்து நடந்தாலும் 6 நாள், நீங்க ஒரு 4 நாள் படுத்து நடங்க. அதனால நான் உங்களை கேட்டுக்கொள்வது, நீங்கள் எல்லாம் எழுச்சியோடு வர வேண்டும் என்று. ஆமா, பொங்கல் அங்கே கொண்டாடலாம், நம்ம எல்லாரும் கவலைப்படாதீங்க. நன்றி, வணக்கம்.